இப்போ ரீசெண்டாக C4 Tech தமிழில் நிறைய பிராண்ட்ஸ் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ரியல்மியோட டர்ன். இது ரியல்மியோட GT8 Pro. இதில் Snapdragon 8 Gen 5, ஒரு பெரிய 7000 mAh பேட்டரி, 2K 144 Hz டிஸ்பிளே, 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ, அப்புறம் சில காஸ்மெட்டிக் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இப்படிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் மாதிரி தெரியுது. ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக ரியல்மி இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த மாதிரி ஃபோன்ஸ் ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ இதுதான் GT8 ப்ரோவோட பாக்ஸ். இந்த தடவை என்ன புதுசுன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரீகோ GR கொலாபரேஷன். எனிவேஸ், நான் வாங்கியிருக்கிறது பேஸ் வேரியன்ட் 12256, ரியல்மி 16GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 1TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம முதல்ல பார்க்குறது இந்த பிளாக் இன்சர்ட். இதில் சில புக்லெட்ஸ், ஒரு பேர் ஆஃப் ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கடுத்து இந்த சாஃப்ட் கேஸ். எதுக்காக நம்மளுக்கு முதல்ல ஸ்க்ரூ டிரைவர்லாம் வேணும் அப்படிங்கிறத உள்ள இண்டிகேட் பண்ணியிருக்காங்க மார்க்கிங்ஸில். சரி, அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம், ரியல்மி GT8 Pro. பின்னாடி இருக்கிற இந்த ப்ளூ பேக், ரியல்மி இது ஆர்கானோ சிலிகான் லெதர் அப்படிங்கிறாங்க. பேசிக்காக வீகன் லெதர் அவங்களோட பிராண்டிங். இது ஒயிட், க்ரீன், இன்னும் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. க்ரீனும் ஃபால் லெதர் தான், ஒயிட்டுக்கு ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்து சிம் டூல் இருக்குது, ஒரு USB Type A to Type C கேபிள், வெள்ளை ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 120 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். ஸோ இந்த ஃபோனை பிக்கப் பண்ணோன்னே நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிற முதல் பெரிய டிசைன் சேஞ்ச் அந்த கேமரா டெக்கோவில் தான். அவங்களோட பழைய ஸ்பேஸ் வியூ போர்ட் டிசைன்லேருந்து ஒரு சைடில் அலைனாக இருக்க சர்க்குலர் டிசைனுக்கு மாறி இருக்காங்க. இப்போ ஷாமியோட சிவி ஃபோன்ஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி. அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே இந்த ஸ்க்ரூஸ் இருக்குல்ல, அதை நம்ம அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். பண்ணிவிட்டு அப்படியேவும் விட்டுறலாம், இல்லை தனியாக காசு கொடுத்து வேறு டெக்கோ வாங்கி அங்கே போடலாம். அட்லீஸ்ட் சைனாவில் இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ரியல்மி. அதே ஏன் பண்ண போகிறோம்? இதை மாற்றணும்னா புதுசு வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் புது கேஸுக்கு வேறு செலவழிக்கணும். பைத்தியக்காரனா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், ரியல்மியோட அஃபிஷியல் ரிப்ளை கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இன்னும் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோங்கிறது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டிக்டாக், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கேப்சர் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எடுத்துன்னு வந்திருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை நான் குறையா சொல்ல, ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா பெய்ட் ப்ரமோஷனு இல்லை செலிப்ரிட்டி என்டார்ஸ்மெண்ட்டுன்னு அதுக்கு போய் காசை செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃபீச்சர், அதில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீச் கிடைக்குது, ட்ரெண்ட் ஆக முடியுதுன்னா எனக்கு ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாத கிமிக்கா இல்லை பிரில்லியண்ட்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ மற்றபடி டிசைன்னு பார்த்தா இது டிப்பிக்கலான 2025 ஃப்ளாக்ஷிப். ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃப்ளாட் பேக், மெட்டல் ஃப்ரேம், அந்த எட்ஜஸ் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க, கார்னர்ஸ் கர்வ் பண்ணிக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இங்கே டிஸ்பிளே சைஸ் 6.8 இன்ச்சஸ்ங்கிற நான் கட்சி 2-3 வீடியோவாக சொல்லிருக்கு, அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். டிசைன் எர்கனாமிக்ஸ்க்கு ரொம்பலாம் செட் ஆகாது. இப்போ இந்த ஃபால் லெதர் பேக் இருக்கிறதுனால க்ரிப்பு நல்லா இருக்குது, ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது சைட் மெட்டலுங்கிறதுனால. பின்னாடி இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஃபோனுக்கு ஃபோன் மாறும், ஏன்னா ஒரு இலையில் உள்ள வெயின்ஸ் மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் வீகன் லெதருங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ்லாம் ஈஸியாக பிக்கப் ஆகாது, அது என்றைக்குமே ஒரு பாசிட்டிவ். இப்போ GT8 ப்ரோவில் நல்ல IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி IR பிளாஸ்டர், NFC சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7, Bluetooth 6, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில். இது நம்ம Redmi K90 Pro Maxல பார்த்த அதே ஸ்கேன். ஸோ வெறும்னா அழுத்திட்டு விரல தூக்காமையே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ இது எல்லாமே ரியல்மி ஆஃபர் பண்ணது போக வெயிட்டு, திக்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். எஸ்பெஷலி இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி கூட இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 7000 mAh. இப்போ அந்த 120 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 17 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் 50 வாட் வயர்லெஸ், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் ப்ளஸ் சார்ஜிங்கே டோட்டலாக பைபாஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசையில் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது Snapdragon 8 Gen 5. இதோட வேறு லெவல் பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே இடிக்கிறது என்னென்னா சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் வேலைக்கு ஆகல. GT8 ப்ரோவில் 65% மேலே பீக் பர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் அடி வாங்குது. அட்லீஸ்ட் ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை, டென்ஸ் 45 டிகிரி தாண்டல. ஸோ உங்களுக்கு கேமிங் டாப் ப்ரையாரிட்டினா இது ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் மோஸ்ட்டாக கேம்ஸ்லாம் ஓரளவுக்கு ரன் பண்ண முடியணும். ரியல்மி இங்கே அவங்களோட டெடிகேட்டட் R1 கேமிங் சிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது இங்கே ரொம்பவே முக்கியம், ஏன்னா டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் 2K, ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz. இது ஒரு 6.78 inch AMOLED LTPS பேனல். ஸோ டைனாமிக் ரிஃப்ரெஷ் கிடையாது, ஆனாலும் ரொம்ப ஷார்ப்பாக ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் நல்ல பிரைட்டான பேனல் கூட.
அவங்களோட கிளைம் 7000 nits, அது ஹெச்டியாக இருக்குது. பட் ஆக்சுவல் டெஸ்டிங்கில் கூட 2100 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு. இப்போ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் பேனல்ஸ்ன்னு சொல்லலாம். அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது கூட தரமான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தா Realme UI 7 Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் எல்லாமே ஸ்னாப்பியாக ஃப்ளூடாக இருக்குது, வெல் ஆப்டிமைஸ்னு சொல்லலாம். Realme இந்த தடவை 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ GT7 ப்ரோவோட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா. ஸோ அது ஒரு நல்ல டெசிஷன்னு சொல்லலாம். அடுத்து இப்போ கேமராஸ்னு பார்த்தோன்னா பிரைமரி Sony IMX906 50 மெகா பிக்சல் 1/1.56 இன்ச் சென்சர். இது ஒரு OIS இருக்கிற f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இந்த செட்டப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும் கிடைக்குது. பட் இப்போ அவங்க கேமராஸ் அந்த Ricoh GR பார்ட்னர்ஷிப் அதிலலாம் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் பெரிய சென்சர் யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த கொலாப் பற்றி பேசையில் அவங்க ஒரு புது GR மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம 28 இல்லை 40 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்ஸில் டிஃபால்ட்டாக ஷூட் பண்ண முடியும். Ricoh GRோட ஸ்டாண்டர்ட் ஃபோக்கல் லென்ஸ் தேவைன்னா 35 இல்லை 50 மில்லிமீட்டருக்கும் மாறிக்கலாம். இங்கே 5 டோன் ப்ரீசெட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட், பாசிட்டிவ், இதில் இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் கான்ட்ராஸ்டியாக வரும். அப்புறம் ஒரு நெகட்டிவ் ஃபிலிம் ஆப்ஷன் இருக்குது. அது போக 2 மோனோக்ரோம் ஆப்ஷன்ஸ். எனக்கு பர்டிகுலராக இந்த கான்ட்ராஸ்டி மோனோக்ரோம் லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த ஒரு ப்ரீசெட்டையும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் இன்னும் டியூன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட செட்டிங்ஸ் அந்த வாட்டர் மார்க்லேயே ஷோகேஸும் பண்ண முடியும். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்னாப் ஆப்ஷன். தேவைன்னா இந்த ப்ரீசெட் டிஸ்டன்சஸில் ஃபோக்கஸை லாக் பண்ணிக்கலாம். ஓவரால் பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இதோட பெரிய சென்சர் இருக்கிற ஃபோன்ஸ் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் லோ லைட்டில் கூட ஹைலைட்ஸ்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்சர் சைஸ் ஃபோன்ஸ்லேயே இது பெஸ்ட்டாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம். செகண்டரி ஆம்னி விஷன் OV50D. இது இன்னொரு 50 மெகா பிக்சல் சென்சர், ஒரு 116 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கிற அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இப்போ இந்த மூணாவது சென்சர் தான் பெரிய அப்கிரேட். பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ 200 மெகா பிக்சல் சாம்சங் HP5. இது பிரைமரியோட அதே சைஸ் சென்சர். 3x டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. சென்சர் க்ராப்பிங் இருக்கிறதுனால 6xல கூட நம்ம 50 மெகா பிக்சல் இமேஜஸ் ஷூட் பண்ண முடியும். இதில் கூட டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தது. 3xல போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வந்துச்சு. ஜூம் இன் பண்ணி பார்க்கல, இந்த டீட்டெயில்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. டீட்டெயில்ஸ் பற்றி பேசல உங்களுக்கு சூப்பர் ஜூம், ரொம்ப ஜூம் இன் பண்ணி எடுக்கணும்னா Realmeயும் AI ஆஃபர் பண்ணுறாங்க இமேஜஸை நல்லா க்ளீன் அப் பண்ணுறதுக்கு. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 120 FPS 10-bit லாக் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண முடியும். பிரைமரி டெலஃபோட்டோ ரெண்டையும் யூஸ் பண்ணி. இங்கேயும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. Realme மானிட்டரிங்க்கு லட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரைமரி கேமரா ரெகுலர் வீடியோன்னு பார்த்தா 8K 30ல் டாப் அவுட் ஆகுது. செல்ஃபீஸ்க்கு 4K 60 தான் மேக்ஸ். இப்போ செல்ஃபிக்கு ஸ்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்தது. டீடைல் லெவல்ஸும் சரி, ஹெச் டிடெக்ஷனும் சரி ஆன் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ ப்ரைஸிங் GT8 Pro சைனாவில் 4000 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 8% போன வருஷத்துலேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுனே 8% எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா K90 Pro Maxலையும் இதே தான் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த 2 ஃபோன்ஸ்க்கும் நிறையவே காமனாக இருக்குது. ப்ரைஸ்லேருந்து பேக்குக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லேருந்து நிறைய காமனாக இருக்குது. ஸோ அதனால் இனிஷியலாக எனக்கு GT8 Pro Redmi K90 Pro Max கொடுக்குற அந்த வேல்யூ கொடுக்குற மாதிரி எனக்கு தெரில. பட் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல, இதில் எஸ் சென்சர் சைஸ் அதோட சின்னது தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதே சமயத்தில் ஓவரால் கேமரா சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் அந்த Ricoh GR கொலாபரேஷன் நல்லா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ப்ளஸ் டிஸ்பிளேயும் இன்னும் ஷார்ப்பாக, ஹையர் ரெசல்யூஷன், ஹையர் ரிஃப்ரெஷ் ப்ளஸ் பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா மற்ற மார்க்கெட்ஸ்க்கு எத்தனை வரையில் ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு சாலிட் சாய்ஸாக இருக்கும் பையர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது ஏன் கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனாவில் லான்ச் ஆகிற ஃபோன்ஸ்லாம் நான் முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.